ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு அதிகமாக முடி கொட்டிகிட்டே இருக்குது டாக்டர்னு சொல்லுவாங்க. டிராஸ்டிக் வெயிட் லாஸாக பார்க்கலாம். அடுத்து வந்து மெயினாக அவங்களுடைய ஃபேஸில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான ட்ரைனஸ் இருக்கும். அடுத்து வந்து கண்ணு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோப்தால்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த கண்கள் வந்து வெளியில் வர்ற மாதிரியே இருக்கும். இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அயன் டெஃபிஷியன்சி. அடுத்து வந்துட்டு ஒரு ஆட்டோ இம்யூனாக கூட வரலாம். லைக் வந்துட்டு ஒரு கிரேவ்ஸ் டிசீஸை தொடர்ந்து அடுத்து வந்துட்டு ஒரு ஹசிமோட்டாஸ் தைராய்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து எந்த ஏஜ் குரூப்புக்கு வேணாலும் வரலாம். பிலோ 10 இயர்ஸ் இருக்க குழந்தைக்கும் வரலாம். அதே மாதிரி வந்து டீனேஜில் இருக்கிறவங்களுக்கும் வரலாம். அதே மாதிரி அதிகப்படியான ஏஜ், அதாவது ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலேயும் வரலாம். எந்த ஏஜில் இருக்க வேணாலும் வரலாம். ஜென்ரலாக ஒருத்தவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நம்மளுக்கே நம்மளை பார்த்துக்கும் போது தெரிஞ்சுக்காது. வேறு ஒருத்தவங்க பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க, என்னது உங்கள் கழுத்தில் வந்து திடீர்னு ஒரு சதை வந்துட்டு எக்ஸ்ட்ரா க்ரோத் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்ற காய்டர் பற்றி தான். அதாவது நம்மளுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய முன் கழுத்து பகுதியில் வரக்கூடிய கழலை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய உடம்புல வந்துட்டு பிரதானமாக இருக்கக்கூடியது சிரசு. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா கழுத்து இருக்குது. அதுதான் என்டையர் பாடியுமே தாங்குது. இந்த கழுத்தில் வந்துட்டு நம்மளுக்கு முன் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய சுரப்பி தான் வந்து தைராய்டு சுரப்பி. இந்த சுரப்பி தான் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய என்டையர் மெட்டபாலிசத்தையுமே வந்துட்டு பார்த்துக்குது. ஸோ வந்து இந்த சுரப்பியில் ஏதாச்சும் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ், அதாவது ஹைப்போதைராய்டிசம் அல்லது ஹைப்பர் தைராய்டிசம் இந்த மாதிரி வரும்போது நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய என்டையர் மெட்டபாலிசமே எஃபெக்ட் ஆகும். அந்த வகையில் வந்துட்டு இன்னைக்கு ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஹைப்பர் தைராய்டிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாக இருக்கிறது. எனக்கு வந்து சடனாக வந்து ஒரு வெயிட் லாஸ் ஆயிருச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ஹார்ட்டில் ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து உடம்பு உஷ்ணம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு அதிகமாக முடி கொட்டிகிட்டே இருக்கு டாக்டர்னு சொல்லுவாங்க. டிராஸ்டிக் வெயிட் லாஸாக பார்க்கலாம். அடுத்து வந்து மெயினாக அவங்களுடைய ஃபேஸில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான ட்ரைனஸ் இருக்கும். அடுத்து வந்து கண்ணு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோப்தால்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கண்கள் வந்து வெளியில் வர்ற மாதிரியே இருக்கும். ஸோ வந்துட்டு கண்களோட அமைப்பு மாதிரி இருக்கும். நம்ம நினச்சிக்குவோம் வந்துட்டு என்னடா சடனாக வந்து ஒரு வெயிட் லாஸ் இப்படி ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி கண்கள் வந்து சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி பவர் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி வந்துட்டு எப்பயுமே ஒரு படபரப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எந்த ஏஜ் குரூப்புக்கு வேணாலும் வரலாம். பிலோ 10 இயர்ஸ் இருக்க குழந்தைக்கும் வரலாம். அதே மாதிரி வந்து டீனேஜில் இருக்கிறவங்களுக்கும் வரலாம். அதே மாதிரி அதிகப்படியான ஏஜ், அதாவது ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலேயும் வரலாம். எந்த ஏஜில் இருக்க வேணாலும் வரலாம். இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அயன் டெஃபிஷியன்சி. அடுத்து வந்துட்டு ஒரு ஆட்டோ இம்யூனாக கூட வரலாம். லைக் வந்துட்டு ஒரு கிரேவ்ஸ் டிசீஸை தொடர்ந்து அடுத்து வந்துட்டு ஒரு ஹசிமோட்டாஸ் தைராய்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசார்டரை தொடர்ந்து கூட உங்களுக்கு வந்து கழுத்தில் இருக்கக்கூடிய முன்பகுதியில் இருக்கிறது வந்துட்டு கழலை மாதிரி வந்து ஒரு தோற்றம் அளிக்கும். பார்ப்பதற்கு பெருசாக இருக்கும். ஸோ வந்து அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு என்ன சின்ன ஸ்வெல்லிங் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு இதை ஒரு அலட்சியமாக எடுத்துக்குவாங்க. இது ஒரு சாதாரண ஸ்வெல்லிங் தானே, இதனால நமக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சடனாக வெயிட் லாஸ் ஆகுது, இல்லைன்னா வந்துட்டு எனக்கு எப்பயுமே ஒரு படப்படப்பு இருக்குது, சில சேஞ்சஸ் இருக்குது, ஹேர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக கொத்தாக முடி கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய தைராய்டினோட அளவுகளை வந்து பரிசோதனை பண்ணணும், ரத்த பரிசோதனை பண்ணணும். இப்போ நீங்கள் வந்துட்டு தைராய்டு டெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் வந்து நம்மளோட ரத்த பரிசோதனை அளவு வந்து பார்க்கணும். அதாவது என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு TSH லெவல் அண்ட் T3 லெவல் அண்ட் T4 லெவல் டோட்டலாக உங்களோட தைராய்டு ப்ரொஃபைலை வந்து நம்ம செக் பண்ணும்போது உங்களுடைய TSH வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அது இண்டிகேட் பண்ணுது என்ன அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் வந்து ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குது அப்படின்னு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு ஹைப்பர் தைராய்டிசம் வந்து ஒரு 15 இயர்ஸ்லேருந்தே இருக்குது, இப்போ நான் மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன், பட் ஆனால் வந்துட்டு டெய்லி வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து எனக்கு இந்த மாத்திரை சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த மாத்திரையை வந்து நான் வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து டவுட் கேட்பாங்க. மாத்திரை சாப்பிட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 3 months ஒன்ஸு 6 months ஒன்ஸு மெயினாக வந்துட்டு உங்களுடைய ரத்த பரிசோதனை அளவு அப்பப்போ செக் பண்ணணும். என்ன மாதிரியான ஃபுட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு மாதிரியான விஷயங்களை வந்து சேர்த்துக்கணும். பூண்டில் இருக்கக்கூடிய மெயினான கெமிக்கல் கான்ஸ்டியூண்ட் அலிசின் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. அதே மாதிரி உங்களோட தைராய்டு அளவை வந்து கரெக்டாக வச்சுக்கும். அதே மாதிரி வந்துட்டு கடல் சார்ந்த
உணவுகள் வந்து நிறையா எடுத்துக்கணும். கடல் சார்ந்த உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது மீன், ப்ரான்ஸ் இந்த மாதிரியான ஃபுட் வந்து உங்களோட உணவில் வந்து அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து அயோடைஸ்டு சால்ட் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஹைப்பர் தைராய்டிசம் வந்து கழுத்தில் வந்து எனக்கு பார்ப்பதற்கே ஒரு மாதிரி இருக்குது டாக்டர், இதுக்கு வந்து சர்ஜரி மட்டும்தான் தீர்வா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது வந்து எப்போ சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புற்றுநோய் மாதிரி இருக்கக்கூடிய ஆபத்தான சூழ்நிலைகளில் மட்டும் சர்ஜரி பண்ணால் போதும். மற்றபடி வந்து இது வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். புற்றுநோய் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு FNAC டெஸ்ட் மூலமா இல்லை ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கறது மூலமா அந்த இடத்துல ஒரு அப்நார்மல் growth இருக்குது இல்லை செல் growth வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த FNAC இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து எளிமையான மருத்துவ முறைகள்லேயே வந்து குறைச்சிக்கலாம். அதே மாதிரி உங்களோட அன்றாட உணவுகளில் வந்து நீங்கள் ஜிங்க் அண்டு செலினியம் சத்துள்ள உணவுகள் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பிரேசில் நட்ஸ் மாதிரியான நட்ஸை வந்து உங்களுடைய அன்றாட உணவுகளில் வந்து அதிகமாக சேர்த்துக்கும் போது உங்களுடைய தைராய்டு லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். மெயினாக நீங்கள் இதில் அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ் மாதிரியான பொருள்கள், அதே மாதிரி ப்ரொக்கோரியான பொருள்கள் வந்து நீங்கள் எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுகளில் வந்துட்டு அதிகப்படியான வந்து தைராய்டு லெவல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ வந்து இதை வந்து அவாய்ட் பண்ண சொல்லி உங்களுடைய மருத்துவர் சொல்லியிருந்தாலும் இதை வந்து மெயினாக வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட் சாலடாக எடுத்துக்காம இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சூப் பேட்டர்னில் வந்து நீங்கள் ப்ரொக்கோலி சூப் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து TSH லெவல் வந்து எலிவேட் ஆகாது. ஸோ நான் சொன்ன ஃபுட் பேட்டர்ன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி வந்து மச்சாசனம் மாதிரியான யோகாசனம் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி வந்து தினசரி வந்து உடற்பயிற்சி பண்ணுறது, அதே மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து ஜென்டில் மசாஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்றது வந்து குறையும். ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் வந்துட்டு தைரக்ஸ் கேப்சூல்ஸ் வந்து தினசரி உங்களுடைய உணவிற்கு முன்பு வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி பேஷண்ட்க்கு வந்துட்டு வாத அடிப்படையில் இருக்கா, பித்த அடிப்படையில் இருக்கா, கப அடிப்படையில் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு அதற்கு தகுந்த சிறப்பு, அதாவது கபசமணி அல்லது பித்தசமணி சிறப்பு எடுத்துக்கும் போது வாத பித்த குற்றங்களோட அளவும் குறைந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டரோட அளவுகளும் வந்து கண்டிப்பாக தைரக்ஸ் கேப்சூல் எடுக்கும்போது குறையும். இன்னைக்கு நம்ம ஹைப்பர் தைராய்டிசம்னா என்ன, அதே மாதிரி காய்டர்ன்றது வந்து ஒரு சர்ஜரி கண்டிப்பாக பண்ணணுமா, அதே மாதிரி இது எதனால் வருது, எப்போ வந்து இதுக்கு நம்ம பிளட் டெஸ்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்றதையும் பார்த்தோம். என்ன மாதிரியான உணவு பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் இந்த காய்டருக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். இதே மாதிரி பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 3ஆம் வாரம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 16ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vagicare, his wellness for her happiness.